இங்க இந்த பெக்கர் அங்கிளும் ஒரு டாக்டருக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. நம்ம டாக்டர் அம்மாவும் நீயே ஒரு பிச்சைக்காரன், உனக்கெல்லாம் நான் கேக்குதா, மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி அனுப்பி விட்டுறாங்க. சில மாசத்துக்கு அப்புறம் இவரும் நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு திரும்பவும் ஒரு ரோஸோட இவங்களை மீட் பண்ணலான்னு வராரு. அப்ப அந்த டாக்டர் அம்மாவும் ஐயோ இப்ப என்ன சொல்லி இவனை கட்டி வர்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் கத்துட்டு வந்தீங்கன்னா உன்ன நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பிட்ட போட்டு விடுறாங்க. அவரும் இவங்க சொன்ன மாதிரி சில மாசத்துக்கு அப்புறம் எல்லா மொழியும் கத்துட்டு திரும்பவும் இவங்களை மீட் பண்ணலாம்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வராரு. கிட்ட நிறைய பணமே இல்ல உன்ன போய் நான் எப்படி லவ் பண்றது, சப்போஸ் நான் லவ் பண்ணாலும் என் ஃபியூச்சர்ல நான் ரொம்ப கஷ்டப்படும் போலயே அப்படின்னு இலக்காரமா சிரிக்கிறான். அதுக்கு இந்த பெக்கர் மேனும் போய் நல்லா சம்பாதிச்சு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகி அடுத்த ஒரு வருஷத்துலயே திரும்ப வராரு. அப்போ நம்ம டாக்டர் அம்மா நோ சொல்லிடுறாங்க. இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவரும் திரும்ப கேக்குறாரு. அப்ப இவங்களும் சொல்றாங்க பார்த்தாலே வயசான தோற்றத்தோட இருக்கிறீங்க, இதை மாத்திட்டு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பிட்ட போடுறாங்க. அவ்வளவுதானே, இப்ப பாருங்க எப்படி மாறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் தன்னோட காசெல்லாம் செலவு பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி திரும்ப வர. இதுக்கு மேலயும் இந்த டாக்டர் அம்மா இந்த பெக்கர் மேனுக்கு எஸ் சொல்லிருப்பாங்களானோ சொல்லிருப்பாங்களானோ உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு கமெண்ட்டையும் தாட்டி விட்டு போயிருங்க. ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா?